Chapter 3 exercise 3.8 third sum first part பார்க்க போறோம். இது ரொம்ப important sum, repeated வர sum, ரொம்ப important. So நல்லா work out பண்ணி பாருங்க திரும்ப. Find the values of m and n. First sumல a and b ன்னு கொடுத்திருந்தாங்க. இதுல m and n ன்னு கொடுத்திருக்காங்க. Same procedure தான். If the following polynomials are perfect square, 36x power 4 minus 16x cube plus 61x square minus mx plus n. வாங்க சம் போட்டுடலாம். givenல கொஷின் எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். என்னன்னு சொல்லியிருக்காங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈஸியாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, வேல்யூ ஆஃப் m and n. mோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். Solution 36x power 4 minus 16x cube plus 61x square minus mx plus n. 36x power 4 க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 6 are 36. 4 square into 4 square 4 power x power 4ன்னு வந்துடும். ஸோ நமக்கு கிடைச்ச ஆன்சர் 6x square. இங்கேயும் 6x square போட வேண்டியதுதான். 6 6 are 36, x square x power 4. சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அகெயின் ரெண்டு வேல்யூஸை கீழே இறக்கிக்கலாம். மைனஸ் 60x cube ப்ளஸ் 61x square. இந்த 6x squareோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12x squareன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மைனஸ் 16x cube பை 12x square பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். ஸோ x square ரிமைனிங் x இருக்கும். மைனஸ் 5x போட்டாச்சு. அகெயின் சைனை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இங்கே மைனஸ் இருக்காங்க, ப்ளஸ்ஸு ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். மைனஸ் 60x cube ப்ளஸ் 60x cube, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 61ல் 25 போயிடுச்சுன்னா 36x squareன்னு கிடைக்கும். அகெயின் இந்த ரெண்டு வேல்யூஸும் கீழே இறக்கிக்கலாம். மைனஸ் mx ப்ளஸ் n. இந்த 12x square அப்படியே வந்துடும். இந்த 5ஓட 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 10x கிடைக்கும். அகெயின் இங்கே ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, நல்லா செக் பண்ணிக்கோங்க. 3ஆல் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் வருது. ஸோ அதனால் 3 போட்டுக்கிறோம். 36x square சைனை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்க வேண்டியதான். மைனஸ் 3 10s are 30x ப்ளஸ் 3 3s are 9. 3 12s are 36x square. ஸோ சைனை சேஞ்ச் பண்ணால் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது m மைனஸ், இங்கே இருக்கிறதுனால மைனஸ் m, இங்கே ப்ளஸ் மாற்றிட்டோம். ஸோ ப்ளஸ் 30x ப்ளஸ் n மைனஸ் 9. சின்ஸ் இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அவங்களே கொடுத்துட்டாங்க. மைனஸ் m ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. இந்த சைடில் இருக்க ப்ளஸ் இந்த சைடு வரக்குள்ள மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் m ஈக்குவல் டு மைனஸ் 30. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல், m ஈக்குவல் டு 30. n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு மைனஸ் 9, இந்த சைடு வரக்குள்ள ப்ளஸ் 9. ஸோ ரிசல்ட் என்னப்பா, அது ரிசல்ட் என்னென்னு எழுதுவோம். த வேல்யூஸ் ஆஃப் m ஈக்குவல் டு 30, n ஈக்குவல் டு 9. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.8 தேர்ட் சம்மில் செகண்ட் பார்ட்டு. இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான், நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். திரும்ப வர்ற சம்மை. இதுவும் சேம் மாடல் தான். அங்கே ஏபின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே mn கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் m and n இஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ x power 4 மைனஸ் 8x cube ப்ளஸ் mx square ப்ளஸ் nx ப்ளஸ் 16. கிவன் என்னப்பா, x power 4 மைனஸ் 8x cube ப்ளஸ் mx square plus nx plus 16 is a perfect square. To find என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வேல்யூ ஆஃப் m and n. mோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் to find. சொல்யூஷன் போட்டுடலாமா. x power 4 minus 8x cube plus mx square plus nx plus 16 இதுதான் கொடுத்துருக்க சம். x power 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ x square x power 4ன்னு வந்துடும் வேல்யூ. இங்கே சைனை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். இந்த ரெண்டு வேல்யூஸும் அப்படியே கீழே இறக்கிக்க வேண்டியதான். மைனஸ் 8x cube ப்ளஸ் 3mx square. இந்த x ஸ்கொயரோட மல்டிபிள் பண்ணணும் 2ஆல். ஸோ 2x square நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
இங்கே இருக்க வேல்யூ மைனஸ் 8x³ பை 2x² பண்ணிங்கன்னா 2 1s are 2 4 டைம்ஸ் கிடைக்கும். x² x³ ஒரு 2 x போயிடும், ஒரு x மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் 4x மைனஸ் 4x அதில் மல்டிபிள் பண்ணிடுவோமா. minus 4x into plus 2x² equal to minus 8x³ plus minus into minus plus ஆகிடும். 4 into 4 16 x into x x². again சைனை சேஞ்ச் பண்ணணும். again சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே மைனஸ் இருக்குது ப்ளஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் இருக்குது மைனஸ் கொடுக்குறோம். ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். மைனஸ் 8x³ ப்ளஸ் 8x³ ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது m மைனஸ் 16x². அகெயின் இருக்க அடுத்த ரெண்டு வேல்யூயும் இறக்கிடலாம். nx ப்ளஸ் 16. இப்போது 2x² மைனஸ் இந்த 4ஓட 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கோமா. மைனஸ் 4x இன்ட்டு 2 மைனஸ் 8x கிடைக்கும். அகெயின் இங்கே ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 4 கிடைக்கும். 4 2s are 8x², 8 4s are 32, 4 into 4 16. அகெயின் சைனை சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ப்ளஸ் 16 மைனஸ் 16 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்கிற வேல்யூஸில் m மைனஸ் 16, இந்த 8க்கும் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 8 ப்ராக்கெட்டில் எடுத்துக்கலாம். x² மட்டும்தான் காமனாக இருக்குது, அதனால் வெளியில் போட்டுக்கிறோம். ப்ளஸ் n ப்ளஸ் 32x. சின்ஸ் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வேல்யூஸை கண்டுபிடிச்சிடலாம். m minus 16 minus 8 equal to 0, m minus 24 equal to 0, m equal to 24னு கிடைக்கும். இங்கே மைனஸ் இந்த பக்கம் இருக்கலாம் ப்ளஸ்ஸு. n plus 32 equal to 0, n equal to minus 32னு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் வேல்யூ இந்த சைடு வரக்குள்ள மைனஸ் வேல்யூ ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட் எழுத வேண்டியது தான். ரிசல்ட்டு த வேல்யூ ஆஃப் இன்னும் கேட்டிருந்தாங்க. எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எம்மோட வேல்யூ 24, என்னோட வேல்யூ மைனஸ் 32. இந்த சம் ரிப்பீட்டடாக வர சம். ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.